இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பதினாறு வயதுக்கு குறைவானவர்களுக்கு சமூக ஊடக கணக்கு வழங்கும் சேவை வழங்குநர்களுக்கு 100 மில்லியன் ரிங்கிட் அபராதம். செனட்டர் வேல்பாரி பரிந்துரை. 16 வயதுக்கு குறைவானவர்கள் கணக்கு திறப்பதை தடுக்க தவறும் சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கு 100 மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்க வேண்டும் என செனட்டர் எஸ் வேல்பாரி பரிந்துரைத்துள்ளார். அபராதங்கள் கடுமையானால்தான் அமலாக்கமும் ஆக்ககரமான பலனை தரும் என்றார் அவர். ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே இதுபோன்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அங்கு 50 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. எனவே மலேசியாவும் உயரிய அபராத தொகையை விதிக்க முன்வர வேண்டும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் சமூக ஊடகங்களுக்கு சமூக பொறுப்பை கற்றுக் கொடுக்க இதுவே சிறந்த வழியாகும் என்றார் அவர். 2026 முதல் 16 வயதுக்கு குறைவானவர்களுக்கு சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் வேல்பாரி அவ்வாறு கூறினார். அடையாள அட்டை, கடப்பிதழ் போன்ற ஆவணங்கள் மூலம் வயது சரிபார்ப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் கூறியுள்ளார். குழந்தைகளை இணைய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும் நோக்கில் இந்த புதிய சட்டம் ஆசியாவில் முன்னோடி நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஜொகூர் KL சென்ட்ரல் ETS ரயில் சேவை தொடங்குவதை முன்னிட்டு 30% கட்டண கழிப்பு சலுகை. டிசம்பர் 12ஆம் தேதி JB சென்ட்ரலுக்கான ETS ரயில் சேவை தொடங்கப்படுவதை முன்னிட்டு 30 விழுக்காடு சிறப்பு கட்டண கழிவை மலேயன் ரயில்வே பிரகத் எனப்படும் கேரதா பீதானா மெலாயு பிரகத் வழங்குகிறது. KL சென்ட்ரல், JB சென்ட்ரல், KL சென்ட்ரல் பயண சேவைக்கு டிசம்பர் 12 முதல் அடுத்த ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி வரையிலான பயணங்களுக்கு தள்ளுபடி சலுகை உண்டாகி உள்ளதாக இன்று KTM பிரகத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பயணிகள் டிக்கெட்டுகளை வாங்கும் போது JB பெஸ்ட் என்ற விளம்பர குறியீட்டை பயன்படுத்தி சலுகைகளை அனுபவிக்கலாம். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மொத்தம் 5000 விளம்பர குறியீடுகள் வழங்கப்படுகின்றன என KTMB தலைமை தொழில்நுட்ப அதிகாரி பொறியியலாளர் அகமது நிஷான் முகமது நமீன் கூறினார். போக்குவரத்தை எளிதாக்குவது மட்டுமல்ல, சிங்கப்பூர் உட்பட அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதன் மூலம் ஜொகூரின் சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதாரத்தின் வளர்ச்சியையும் இந்த ETS ரயில் சேவை ஊக்குவிக்கின்றன. பள்ளி விடுமுறை காலம் மற்றும் ஆண்டின் இறுதிக்கு முன்னதாக இச்சேவை சரியான நேரத்தில் தொடங்கப்படுகிறது. ஈப்போவில் திடீரென பாதை மாறிய லாரி. முதிய மோட்டார் சைக்கிளோட்டி மரணம், மனைவி காயம். ஈப்போவில் சாலையில் வலது பக்கம் சமிக்ஞை தந்துவிட்டு திடீரென இடது பக்கம் புகுந்த லாரியின் செயல் ஒரு முதியவரின் உயிரையே பறித்துள்ளது. சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவில் ஈப்போ லுமுட் சாலையில் அத்துயரம் நிகழ்ந்தது. 23 வயது இளைஞர் ஓட்டி சென்ற லாரியின் அச்செயலால் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் லாரியின் பக்கவாட்டில் மோதியது. இதனால் கீழே விழுந்து 60 வயது அகமது தௌஃபிக் அபுபக்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரின் 61 வயது மனைவி அசிசா ஜமாத் இடது கால் எலும்பு உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து விசாரணைக்காக லாரி ஓட்டுநர் கைதானார். அதே சமயம் அந்த மோட்டார் சைக்கிள்களுக்கு சாலை வரி எதுவும் இல்லை என்பதோடு காப்பீடும் காலாவதியாகி இருந்தது கண்டறியப்பட்டது. 30 வினாடி வீடியோ முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலாகி லாரி ஓட்டுநருக்கு எதிரான கடும் கண்டனம் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 2 பாலியல் பலாத்காரம், போலீஸ் விசாரணை. தெலங்கானா மாராங்கில் மாற்றுத்திறனாளி ஆண் மாணவர்கள் 2 பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறப்படுவது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் பள்ளி தங்கும் விடுதியில் நடந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. நவம்பர் 17ஆம் தேதி நிகழ்ந்த முதல் சம்பவத்தில் கற்றல் குறைபாடு கொண்ட 17 வயது மாணவனை 16 வயது பையன் ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்த முயன்றுள்ளான். நவம்பர் 20ஆம் தேதி நிகழ்ந்த 2வது சம்பவத்தில் கவன பற்றாக்குறையால் அதீத செயல்பாடு கொண்ட 13 வயது சிறுவனும் இன்னொருவர் 16 வயது பையனால் ஓரின புணர்ச்சிக்கு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். 2 சந்தேக நபர்கள் குறித்தும் தங்கும் விடுதி வார்டன் போலீசில் புகார் செய்ததை அடுத்து இச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. எனினும் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. விசாரணைகள் தொடர்வதாக மாராங் போலீஸ் கூறியது. பறக்கும் கடப்பிதழ் மோசடி, JB குடிநுழைவு அதிகாரி கைது. ஜொகூர் வாருவில் BSI எனப்படும் சுல்தான் இஸ்கந்தார் சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்துதல் வளாகத்தில் பணியாற்றி வரும் 32 வயது அமலாக்க அதிகாரி ஒருவர் பறக்கும் கடப்புதழ் மோசடியில் ஈடுபட்ட சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சோதனையில் விதிமுறைகளை மீறி 2 கைபேசிகள் வைத்திருந்ததால் அவர் பிடிபட்டார்.
பின்னர் அவரது மோட்டார் சைக்கிளில் நடத்தப்பட்ட சோதனையில் 8 வெளிநாட்டு கடப்புதழ்கள் கைப்பற்றப்பட்டன. அவற்றில் 6 சீன நாட்டு கடப்புதழ்கள், 1 இந்தோனேசியா, மற்றொன்று வியட்நாம் கடப்புதழாகும். இந்த பறக்கும் கடப்புதழ் மோசடியானது ஒருவர் நேரடியாக வராமல் குடிநுழைவு சோதனைகளை தவிர்க்க உதவுவதாக நம்பப்படுகிறது. சந்தேக நபர் 4 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்காக மோட்டார் சைக்கிள், கைபேசிகள் மற்றும் கடப்புதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தடுப்பு காவலில் மரணம். தனபாலனின் குடும்பத்துக்கு 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு. 2018ஆம் ஆண்டு போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது தனபாலன் மற்றும் வர்த்தகர் மரணமுற்றதாக அவரின் குடும்பத்துக்கு 1.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்குமாறு போலீஸ் படையும் அரசாங்கமும் உத்தரவிடப்பட்டுள்ளன. அவரின் மனைவி வி சாந்தி மற்றும் மாமனார் வி வாத்தியன் இருவருக்கும் கவனக்குறைவான பொது இழப்பீடாக 5 லட்சம் ரிங்கிட், அனுபவித்த வலி வேதனைக்காக இழப்பீடாக 2 லட்சம் ரிங்கிட், உயிரிழப்புக்காக 30,000 ரிங்கிட், வாழ்க்கை பொறுப்புக்கான இழப்பீடாக 4,14,000 ரிங்கிட் மற்றும் இறுதி சடங்கு செலவுக்கான இழப்பீடாக 10,000 ரிங்கிட் வழங்க ஷா அலாம் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. குடும்பத்துக்கு மொத்த இழப்பீடும் தரப்படும் வரை தனபாலன் இறந்து கிடந்த நாளான 2018 ஏப்ரல் 17ஆம் தேதியிலிருந்து கணக்கிட்டு ஆண்டுக்கு 5% அரசாங்கம் வட்டியை கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவித்தார். வாதி தரப்புக்கு செலவு தொகையாக 7,000 ரிங்கிட் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. ஆற்றில் பாய்ந்த எஸ்யூவி, நீரில் மூழ்கி மாண்ட பெண். பொழுதுபோக்கிற்காக தனியே சென்ற போது ஜொஹூர் மூவார் ஆற்றில் MPV வாகனம் ஆற்றில் பாய்ந்ததில் அதன் ஓட்டுநரான பெண் நீரில் மூழ்கி மரணமடைந்தார். விழுந்த இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு அந்த SUV ரக நிசான் கிராண்ட் லிவினா வாகனம் அடித்து செல்லப்பட்டது. சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் வாகனத்தையும் அதிலிருந்த 20 வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணின் சடலத்தையும் மீட்டனர். மேல் விசாரணைக்காக உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜாசினில் லாரி விரைவு பேருந்து மோதல், 2 ஓட்டுநர்கள் காயம், 10 பயணிகள் தப்பினர். மலாக்கா ஜாசின் அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஒரு லாரியும் பயணிகள் பேருந்தும் மோதிக்கொண்டதில் அவற்றின் ஓட்டுநர்கள் 2 காயமடைந்தனர். நேற்று பிற்பகல் 1:45 மணியளவில் ஏற்பட்ட அந்த விபத்தில் பேருந்தில் இருந்த 10 பயணிகளும் காயமின்றி உயிர் தப்பினர். ஜொஹூர் கம்பீரிலிருந்து அலூர் காஜாவுக்கு கால்நடை தீவனங்களை ஏற்றி சென்ற லாரி ஜொஹூர் லார்கினிலிருந்து நெகிரிசெம்பிலான் சிரம்பான் சென்ற லாரியின் பின்னால் மோதியது. அதில் 69 வயது லாரி ஓட்டுநருக்கு தலையிலும் கையிலும் காயம் ஏற்பட்டது. 44 வயது விரைவு பேருந்து ஓட்டுநருக்கோ 2 கால்களிலும் வலி ஏற்பட்டு இருவருமே மலாக்கா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். 10 பயணிகளும் மாற்று பேருந்தில் பயணத்தை தொடர்ந்ததாக ஜாசின் போலீஸ் கூறியது. ஜப்பானை உலுக்கிய 7.5 ரிக்டர் நிலநடுக்கம், வீடுகள் குலுங்கியதில் 23 பேர் காயம். சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. வடகிழக்கு ஜப்பானிய கடற்கரைக்கு அருகில் நேற்றிரவு ஏற்பட்ட 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அமோரி மற்றும் ஹக்காய்டோ பகுதிகளை பலத்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நிலநடுக்கத்துக்கு பிறகு ஜப்பானிய வானிலை ஆராய்ச்சித்துறை அதிகபட்சம் 3 மீட்டர் உயரம் கொண்ட சுனாமி அலைகள் வர வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலோர பகுதிகளில் வாழும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு கருதி உயர்ந்த இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஆரம்ப சுனாமி அலைகள் கரையை தாக்கினாலும் அவை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருந்தன. அதாவது 20 முதல் 70 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட அலைகள் மட்டுமே துறைமுகங்களில் பதிவாகின. என்றாலும் நிலநடுக்கத்தில் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் கடுமையாக குலுங்கியதால் குறைந்தது 20 பேர் காயமடைந்தனர். உயிர் சேதம் எதுவும் இல்லை. ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டு சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டாலும் அங்குள்ள அணு ஆலைகளில் பெரிய சேதம் பதிவாகவில்லை. இருந்த போதிலும் அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். நிலநடுக்கத்திற்கு பிந்தைய வலுவான அதிர்வுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கடலோர மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.